கேஸ் போடணும். எஃப்ஐஆர் போடாம நாங்க வெளியே அனுப்ப முடியாது. சார், எஃப்ஐஆர் கேஸ் எல்லாம் போட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வர வேண்டியிருக்கும்ல சார்? பின்ன கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரணுமா? தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். அப்போ உங்க பொண்ணுகிட்டயும் மத்த பொண்ணுங்க கிட்டயும் தப்பா நடந்துகிட்ட இவனுங்களை அப்படியே விட்டுறலாமா? ஐயோ வேணாம் சார், இவங்க மேல கம்ப்ளைண்ட் நான் தரேன். நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷனா கோர்ட்டா நான் வரேன் சார். ஆனா இந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சம்பவம் நடந்த இடத்துல இருந்தது இந்த பசங்க தானே? சார் ப்ளீஸ் சார், பிள்ளைங்க தான் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல. படிக்கிற பசங்க சார். நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போய் அலைய முடியாது சார். எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க சார். அதுவும் இல்லாம இது ஸ்கூலுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும் சார். பசங்க யாரும் வேணும்னு இங்க வரல சார். சாதாரணமா கேக் கட் பண்ணி சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நாங்க இவங்களை அனுப்பியிருக்க கூடாது. பேரண்ட்ஸ் நாங்க பண்ண தப்புக்கு பசங்க இவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ளீஸ் சார், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். சரி, நீங்க எங்கேயே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஆனா எப்ப ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் நீங்க கண்டிப்பா வரணும். சரிங்க சார், நான் வரேன். நீங்க எப்ப வர சொன்னாலும் அப்ப நான் ஸ்டேஷனுக்கு வரேன் சார். சரி, எல்லா பிள்ளைகளும் உங்க பேரு, அப்பா பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லா டீடைல்ஸ் கொடுக்கணும். ஐயோ, அதெல்லாம் வேணுமா சார்? சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் சார். ஏமா, நான் சொல்றத நீங்க கேட்கணுமா இல்ல நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? சார் அது ஐயோ, இவங்களை இன்னும் காணுமே. நான் இந்த வீட்டுல தானே இருந்தேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவ இஷ்டத்துக்கு போயிருக்கா. ஏய், வீட்டுல இருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப? பெரிய மனுஷன், நீங்க கூட போயிருக்கலாம்ல. அங்க பாக்கிய தனியா போய் என்னத்த செய்ய போறா? ஏய், நான் போக கூடாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்பதான் இந்த காலையை மாத்தி வைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. நான் போகணும் தான் நினைச்சேன், காலை ஊன முடியலடி. போனை எடுக்க மாட்டேங்கிறா. கடவுளே, இந்த டென்ஷன்லயே நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. கோபி, கோபி, என்னமா ஆச்சு? டேய், எங்கடா போன? எத்தனை தடவை உனக்கு போன் பண்றது? என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? நம்ம இனியா இனியாக்கு என்னாச்சு? இனி அந்த பிறந்த நாள் பார்ட்டிக்கு போனால, போன இடத்துல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அங்க பக்கத்துல உள்ள பசங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கானுங்க போல. இனியா பாக்கியாக்கு போன் பண்ணி ஒரே அழுகடா. பாவம், அந்த புள்ள பதறி போச்சுடா. மை காட், இனியா இன்னும் வீட்டுக்கு வரலையா? அவளும் வரல. அவளை கூப்பிட போனவளும் வரலடா. புரியலையே, யார் போனா? பிள்ளை போன்ல அழுததும் பாவம் பதறி போய் பாக்கியா கிளம்பி போனடா. தனியா போயிருக்க அந்த ராத்திரியில. பயமா இருக்குடா. ரெண்டு பிள்ளைகளும் பாவம் என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஒன்னும் புரியல. இந்த நேரம் பார்த்து எனக்கு கால் வேற சுளுக்கிச்சு. இல்லைன்னா நான் போயிருப்பேன் கூட. டேய், நான் போன் பண்ணாலும் அவ எடுக்கல. போன் எல்லாம் எடுத்தாப்பா. ஆனா இனியாவை நான் பார்த்துட்டேன், நான் கூட்டு வந்துடுறேன்னா. ஆனா அவ குரல் நல்லாவே இல்லையே, ஏதோ பதட்டத்திலேயே பேசிட்டு இருக்காடா. டேய் கோபி, என்னன்னு பார்த்து கூட்டு வந்துடுறா. போறேம்மா, ஒண்ணும் இருக்காது. நான் போய் கூட்டுறேன். தைரியமா இருங்க, அமைதியா இருங்க. சீக்கிரமா போடா. கடவுளே, உன் ஃபோன் நம்பர் சொல்லு. 89 சார் அழாதீங்க, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஸ்வப்னா, உன் ஃபோன் இந்தா. அழாதம்மா, ஒன்னும் இல்ல. நான் சொல்றத கேளுங்கம்மா. ஒன்னும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து வீடியோ எடுத்துருவீங்களா? உங்க வீட்டு பசங்களா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? இங்க இருக்கிற பசங்க யாரும் தப்பு பண்ண வரலங்க. தப்பு பண்ணவங்க அந்த ரவுடிங்க தான். இந்த பசங்க ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதான்.
எந்த தப்பும் பண்ணல. நீங்க பாட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து அதை எதுலயாவது போட்டுட்டீங்கன்னா பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? முதல்ல இங்க இருந்து போங்க. யோ, வீடியோ எடுக்காதீங்க. அதான் போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்கல. உங்களுக்கு என்ன வேலை? கிளம்புங்க முதல்ல. யாரும் போங்க, நிக்க இங்க கூடாது. இடத்த காலி பண்ணுங்க. பயப்படாதீங்க. போங்க போங்க போங்க. ஒண்ணும் இல்ல இனியா. சார், ரொம்ப நேரம் ஆகுது சார். இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்ல தேடுவாங்க. நான் இவங்களை கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுடுறேன் சார். அம்மா, இவங்களை விடுங்க சொன்னா புரிஞ்சுக்கங்க. இங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல. சார். அது இல்ல கான்ஸ்டபிள் சார். இவனுங்க பேரு, அட்ரஸ், Okay, ஃபோன் sir. நம்பர் எல்லா டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டு சரிங்க, ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே. இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நான் தான் பாக்கியலட்சுமி. எந்த பாக்கியலட்சுமி? உங்க பக்கத்து வீட்ல இருக்கேனே. சொல்லுமா. இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை? நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுமா, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார். நீங்க ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இங்க என்னோட பொண்ணு இனியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பர்த்டேக்காக நீலாங்கரையில் இருக்கிற அவ ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாங்க சார். இங்க வந்த இந்த பசங்க கிட்ட 2-3 ரவுடி பசங்க தகராறு பண்ணி போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க சார். பிள்ளைங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக விடாம நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனா கம்ப்ளைண்ட்ல பிள்ளைங்களோட பேரு, அட்ரஸ் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்றாங்க சார். நீங்க ஏதாவது பார்த்து பண்ண முடியுமா சார்? எல்லாருமே சின்ன பசங்களா இருக்காங்க. பிள்ளைங்க ஒரு தப்பும் பண்ணல சார். ஓகேம்மா, நான் பேசுறேன். ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா. சரி. எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சா? சார் சொல்லியாச்சு சார். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கல்ல? ஆமா சார். சரி. அழாத இனியா. எங்களை ஸ்கூல்ல இருந்து ரெஸ்டிகேட் பண்ணிடுவாங்களா ஆண்டி? எங்க அப்பா அம்மா என்ன திட்டுவாங்க. இங்க எல்லாமே தப்பாயிடுச்சு ஆண்டி. பயமா இருக்கு ஆண்டி. அழாத. நான் ராமநாதன் பேசுறேன். நான் வந்துட்டேன்ல. நீலாங்கரையில் ஒரு பார்ட்டி கேஸ் விஷயமா இருக்கீங்களா? ஆமா சார். அவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்கள இமீடியட்டா வீட்டுக்கு அனுப்ப பாருங்க. சரிங்க சார், அவங்கள நான் அனுப்பி வச்சிடுறேன். மத்த பொண்ணுங்க பேரையும் வராம பாத்துக்கங்க. ஓகே சார். நீ எதுக்கும் பயப்படாத. அழாத. ஏமா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு ராமநாதன் போயிடலாம். சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு எங்களுக்கு தெரிஞ்சவர் சார். இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியுமா ஆண்டி? ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. சரிம்மா, நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க. ஐயோ சார், எல்லா பிள்ளைங்களையும் இல்லம்மா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கோம். எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததும் அவங்க கிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். நீங்க கிளம்புங்க. சார், இவங்கள மட்டும் சும்மா விடாதீங்க சார். நான் கோர்ட்டுக்கு எத்தனை தடவை வேணாலும் வரேன். எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்றேன் சார். ஆனா இந்த பிள்ளைங்க பேரு வெளியில வராம நீங்க பாத்துக்கோங்க சார். நான் அலையறத பத்தி ஒரு கஷ்டமும் இல்ல சார். ஆனா இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். அடுத்த வீட்டு பிள்ளைங்கள என்ன வேணாலும் செய்யலாங்கிற தைரியத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தாங்க சார்? இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாது சார். என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாம்மா. போங்கம்மா. அப்படி இவனுங்க பண்ண நாங்க காரியத்துக்கு பாத்துக்கிறோம். நீங்க போங்க. போங்கம்மா. போங்கம்மா. ராஸ்கல். பாருங்க சார், பிள்ளைங்க எல்லாம் அழுதுட்டு நிக்கிறாங்க சார். என்ன ஏதுன்னு விசாரிக்காம
அனுப்புனது எங்க தப்புதான் சார். சந்தோஷமா கிளம்பி வந்தது பிள்ளைங்களோட தப்புதான்னா இவங்க பண்ண தப்புக்கு இவங்களுக்கு பெரிய தண்டனையா கொடுக்கணும் சார். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அழாத இனியா. அம்மா, டாடி. சார், என்னோட வீட்டுக்காரர் சார். ம். ஹலோ சார். பிள்ளைங்களை அனுப்பும்போது பார்த்து அனுப்புங்க சார். பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டா கூட அங்க பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? பேரண்ட்ஸ் வந்திருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களா இப்படி தனியா கெஸ்ட் ஹவுஸ் வந்து பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இது? நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இங்க என்ன வேணா நடந்திருக்கும் தெரியுமா? இத பாருங்கம்மா, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால நாங்க எப்ப ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் நீங்க வர வேண்டி இருக்கும். கண்டிப்பா வரேன் சார், கண்டிப்பா வரேன். கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன் சார். ஆனா இவங்கள மட்டும் சும்மா விடக்கூடாது சார். சரி சரி, நீங்க கிளம்புங்க. நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்கம்மா, உங்க பேரண்ட்ஸ் வந்த உடனே போலாம். பயப்படாதீங்க. நீங்க கிளம்புங்கம்மா. நான் கிளம்புறேம்மா. பயப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சரியா? பாக்யா. சரிங்க. சார், தேங்க்யூ. வா. போலாமா இனியா? நான் வரேன். இனியா. வா. நீங்க எல்லாம் போய் உட்காருங்கம்மா. என்னங்க, அந்த பசங்களை நாமளே கூட்டிட்டு போய். அதான் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது நான் என்னங்க பண்ணேன்? இனியா, அந்த ரவுடிங்க, நீ வா. நான் சொல்றது கேளுங்க. என்னங்க, என்னங்க, போன் ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க தாத்தா. இந்த டென்ஷன் தானே எங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப எத்தனை தடவை உனக்கு ஃபோன் அடிச்சோம், எங்கடா போய் தொலைஞ்ச? தாத்தா, அர்ஜென்ட்டா மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டேன். என்னதான் மீட்டிங்கா இருந்தாலும் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறோம்? அப்போவா தெரிய வேணாமா ஏதோ அர்ஜென்ட்னு? இல்ல அங்க என்ன பண்ணுதோ? இனியா, வந்துட்டாங்க தாத்தா. இனியா, அம்மாடி இனியா, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? ஐயோ, எவ்வளவு நேரம்டா உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறது? எனக்கு பிபி ஏறி போச்சு. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என்னாச்சு? யார் முகமும் சரியில்லை. என்ன நடந்துச்சாங்க? ஏன் இவ்வளவு நேரம்? ஏ பாக்கியா, நீ அப்பவே போனியே, என்ன நடந்தது அங்க? பாக்கியா, என்னம்மா அங்க என்ன நடந்துச்சு? ஏமா, நீ ஒரு போன் கூட பண்ணல, எங்களுக்கு எல்லாம் ஒரே பதட்டம் ஆயிடுச்சுமா. ஏதாவது பிரச்சனையா? பாக்கியா, என்னம்மா அங்க என்ன நடந்துச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு மாமா. பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை? அம்மா இனியா, உனக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா? அப்பா, என்னாச்சுப்பா? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போகும்போது என்ன சொன்னீங்க? இனியா பார்ட்டிக்கு போன இடத்துல ஏதோ பிரச்சனையா இருக்கு, பாக்யா கிளம்பி போயிருக்கான்னு தானே சொன்னீங்க? சரி, பார்ட்டினா 4 பசங்க இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்கும், பாக்யா கூட்டிட்டு வந்துருவான் தான் போனேன். ஆனா இவ அங்க போய் பிரச்சனையை பெருசாக்கியிருக்கா. நினைச்சேன் இவ அங்க போனப்பவே இப்படி எதாவது ஆகும்னு நினைச்சேன். என்னடா பண்ணா இவ? மா, நாங்க போகும்போதே போலீஸ்லாம் வந்திருந்தாங்கம்மா. போலீஸா? பாக்கியா, என்னம்மா போலீஸ் அது இதுங்கிறான்? ஏதாவது பிரச்சனை பெருசாயிடுச்சா? மாமா, போலீஸே வந்துருச்சா? ஐயோ, வயசுக்கு வந்த பொண்ண
போலீஸ் கேஸ்ல இழுத்து விட்டுட்டியா? ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா மானமே போயிடுமே. ஐயோ, இப்ப நான் ஈஸ்வரி நிறுத்து. ராத்திரியில நீ போடுற கூப்பாட்டுல ஊரே வந்துரும் போல இருக்குங்க. கொஞ்சம் அமைதியாரு. அதான் கோபி சொன்னானேங்க, போலீஸ் வரைக்கும் வந்தாச்சுன்னு சொன்னானே. ஐயோ, ராத்திரி இவங்க வந்தப்ப எத்தனை பேர் பார்த்தாங்களோ. நாளைக்கு பேப்பர்ல வருமோ, நியூஸ்ல வருமோ. ஐயோ. அம்மா, போலீஸ் வர அளவுக்கு என்னமாச்சு? அங்க சில ரவுடி பசங்க வந்து தகராறு பண்ணி அப்புறம் பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து. அந்த பசங்க மேல உன்னை யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது? உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் செய்வியா? நீ பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு இதான் நேரமா? முதல்ல பிரச்சனை நம்ம பொண்ணுக்கு வந்திருக்கு. போலீஸ் கேஸ் அது இதுன்னு போகாம நீ முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? பொண்ணை நம்ம வீட்டுக்கு பத்திரமா கூட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் கேஸ்ன்னு ச்சே, எல்லாம் அவமானம். ஓ, இவதான் போலீஸ கூட்டிட்டு வந்தாளா? நினைச்சேன். நான் இந்த வீட்ல தானே இருக்கேன், என்கிட்ட கூட சொல்லல. இவ விழுந்தடிச்சு ஓடும் போதே தெரியும் இவ இப்படிதான் ஏதாவது பண்ணுவான்னு. உனக்கு அறிவே கிடையாதா? அந்த பசங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? பொம்பளை புள்ள விஷயத்துல பசங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லி கிளம்பி போயிருக்கியே, யார் கசிங்க? நமக்கு தானே. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உனக்கு? வாய் கிழிய 7 ஊருக்கு நியாயம் பேசுவியே, இது தெரியாத உனக்கு? என்ன பாக்குற? அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? பிரச்சனை என்னன்னு தெரியும்ல? அங்க போன உடனே இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இனியாவை முதல்ல வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்னு. இந்த பார், நாளைக்கு ஸ்டேஷன்ல இருந்து என்கொயரி கேஸ்னு வருவாங்க. இனியாவோட பேரை லிங்க் பண்ணாம எப்படி நீ தடுக்க போற? இதெல்லாம் நமக்கு தேவையா? இல்லங்க, நம்ம இனியா பேர் வராது. அதுக்காக தாங்க கம்ப்ளைண்ட்ல என் பேரை எழுதி கொடுத்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, எரிச்சலா இருக்கு. அம்மா, நீ ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த? ஆமா, அந்த அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு சொல்லுமா. இனியா, என்ன நடந்துச்சு இனியா? நீ அதை சொல்ல. சில ரவுடி பசங்க வந்து இந்த பொண்ணுங்களாம் வீட்ல இருக்கும் போது கதவை பூட்டி பெரிய தகராறு பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுங்க கிட்ட தேவையில்லாம தப்பா பேசிருக்காங்க. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா அங்க என்ன ஆயிருக்கோன்னே தெரியாது. எல்லா பொண்ணுங்களும் பயத்துல கத்தி அழுதுட்டு இருந்தாங்க. நான் போறதுக்கு முன்னாடியே அங்க போலீஸ் வந்திருந்தாங்க. நீ பாட்டுக்கு உன் நியாயத்தை சொல்லு. நாளைக்கு எல்லாரும் என்ன பேசுவாங்க? இந்த பாரு, கோபிநாத் வீட்ல ஏதோ பிரச்சனை, அவர் பொண்ணு இனியா போலீஸ் பிரச்சனை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான்னு தானே சொல்லுவாங்க. அவ யார் கூடயாவது ஓடி போயிருப்பா, இல்ல எங்கேயாவது போயிருப்பான்னு கண்டபடி பேச மாட்டாங்களா? ஈஸ்வரி, கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஏன் நிறுத்தணும்? உங்க மருமகளை நிறுத்த சொல்லுங்க. ஒரு வயசு பொண்ணோட அம்மாவா பொறுப்பா நடந்துக்க தெரியாதா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா. நான் போலீஸ்க்கு போன் பண்ணல அத்தை. போலீஸ் ஏற்கனவே அங்க வந்துட்டாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்துட்டாங்க. நான் போகும்போதே அங்க பசங்க கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பசங்க பேரு வரக்கூடாதுன்னு தான் என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த. எதுவுமே தெரியாம பேசுறீங்களே. கொஞ்சம் நிறுத்துறியா பாக்யா? உன் பேர்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? இதெல்லாம் என்கொயரி பண்ணத்தானே செய்வாங்க.
அப்போ இந்த கேஸ்ல இனியா பேர் வராதா? என் பொண்ணு பார்ட்டிக்கு போனா இந்த பசங்க கலாட்டா பண்ணாங்க, நான் காப்பாத்த போனேன், இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஆகணும்ல. அப்போ விசாரணையில நம்ம பொண்ணு பேர் வரும்ல. அதான் கேக்குறோம், நம்ம பொண்ணு பேர் இதுல இன்வால்வ் ஆகுறது தேவையா நமக்கு?